விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தாவேகா நடத்திய கூட்டத்துல கரூர்ல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் போய் பார்க்கவில்லை. இந்த விமர்சனத்தை நாம மட்டும் வைக்கல, எதிர்கட்சி தரப்புல இருந்தும் சிலர் வைக்கிறாங்க. ஆளும் கட்சி தரப்பு முழுமையாக எடுத்து இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பல அரசியல் விமர்சகர் இல்லையா, தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட இன்றைக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் போய் பார்க்கல? நம்முடைய கூட்டத்திற்கு நடிகர் விஜயை பார்க்க வந்தவர்கள் தானே அவங்கள போய் ஏங்க இன்னும் இவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. நாமளே பல முறை விமர்சிச்சிருக்கோம். நடிகர் விஜயனுடைய இந்த போக்கு மிக 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 தவறான போக்கு. அவர் உடனடியாக போய் பார்த்திருக்கணும் அப்படின்னு நாமளே அந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தோம். இப்ப திடீர்னு நாளைக்கு போய் பார்க்கறதாக, அதாவது 17ஆம் தேதி போய் பார்ப்பதாக ஏற்கனவே தாவேகா தரப்புல இருந்து அறிவிப்பு எல்லாம் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பு இப்ப பின்வாங்கப்பட்டுள்ளது. இப்ப விஜய் போய் அதை பார்க்க போறது கிடையாது. ஒரு மண்டபத்துல வச்சு நாங்க பார்க்க போறோம், அதாவது நாளைக்கு 17ஆம் தேதி போய் பார்க்க போறோம்னு தாவேகா தரப்புல இருந்து அறிவு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போய் பார்ப்பதை இன்றைக்கு ரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி எல்லாம் என்ன என்பதை பற்றி தான் நாம இந்த காணொலியில பேச போறோம். அப்போ நடிகர் விஜய் அவர்கள் போய் பார்த்திருக்கணும் நாமளே பலமுறை விமர்சிச்சிருக்கோம். ஏன்னா இது காலம் கடந்த ஒரு முடிவு இது. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் தனக்கான ஒரு தொண்டன் ஒரு விபத்துலயோ அல்லது தீக்குளிச்சோ இறந்துட்டானாக்க உடனடியாக அந்த அரசியல் கட்சி தலைவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுல போய் சந்திச்சு அவருக்கு உரிய நிவாரணத்தை வழங்கி அவங்க குடும்பத்திற்கு உரிய ஆறுதல் சொல்லி கூட நிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தாவேகா தரப்பு எங்க? அந்த சம்பவம் நடந்த உடனே மூளைக்குரலாம் போய் பதுக்கிட்டாங்க. நடிகர் விஜய் போக வேண்டாங்க, இப்பவும் சொல்றான் அவர் போக வேண்டாம். 2ஆம் கட்ட தலைவர்களையாவது அனுப்பி விட்டுருக்கணும் உடனடியாக. அந்த கரும காரியங்களை கடைசி வரை இருந்து தாவேகா தலைவர்கள் செஞ்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னாக்க இன்றைக்கு அவர்களுடைய அந்த தலைமை பண்பு என்பது எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கும். கைது பண்ணிட்டு போறான், எதுக்கு போய் தலைமறைவாரீங்க? இன்னைக்கு என்ன திமுக மக்கள் மனசுல நிரூபிடுச்சு? திமுக நினைச்சதை சாதிச்சிருச்சு. என்னன்னாக்க தாவேகாவினருக்கு தலைமை பண்பு கிடையாது, அவங்க ஆளுமை கிடையாது, அரசியல் செய்வதற்கு அவர்கள் ஆட்கள் கிடையாது, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க, தொடைநடிகள் பயந்தாங்கொலிகள் போல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை இன்னைக்கு திமுக கட்டமைச்சிருக்கு. அதை மெய்ப்பிக்கும் விதமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த வேலை தானே பாத்துறீங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கைதாகி சிறை போய் வந்திருந்தா நீங்க ஒரு ஹீரோ போல மக்கள் மத்தியில பார்க்கப்பட்டிருப்பீங்க. நீங்க வெளியில என்ன பேசிருப்பாரு? இப்ப புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, அருண்ராஜோ இவங்க ஒருவேளை கைதாகி வெளியில வந்திருந்தாங்கன்னா வெளியில திமுக அரசு எங்களை பழிவாங்குது, எங்கள் தொண்டர்களை சதி செய்து கொன்று விட்டு எங்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிருக்கலாம் இல்ல? இப்ப அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் போகாம நாளைக்கு 17ஆம் தேதி நாளைக்கு போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரத்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்களா இல்ல வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு இருக்கீங்களா? உங்க கட்சி தொண்டன் 41 பேர் இந்திய அரசியல் வரலாற்று இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. அப்ப நடிகர் விஜய் அவர்கள் எதற்காக காவல்துறையிடலாம் அனுமதி கேட்கிறாரு? வாங்க கட்சி தொண்டன், தமிழ்நாட்டுல உனக்கு எங்கேயாவது தடை இருக்கா? அனுமதி கேட்கிறேன், அந்த அனுமதியாவது சரியா கேட்கறியா? என் தொண்டர்களை கூடக்கூடாது, நான் போய் பாதிக்கப்பட்டவர்கள் சந்திக்கும் போது 1 கிலோமீட்டர் சுத்தோட்டார்கள் யாருமே இருக்கக்கூடாது, எனக்கு கிரீன் காரிடார் கொடுங்க சிக்னல்ல, எனக்கு சிக்னல்ல கிரீன் மட்டும் தான் இருக்கணும், ரெட் எல்லாம் விழவே கூடாது அப்படின்னு இவ்வளவு கண்டிஷன் வச்சுக்கலாம். பிரதமருக்கு ஜனாதிபதிக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் கிடையாது. அப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஏன் இவ்வளவு தயங்குறாரு, இல்ல ஏன் பயப்படுறாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் இந்த 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு போய் கரூர்ல போயிட்டு அவருடைய பாதிக்கப்பட்டவர்களை ஒரு திருமண மண்டபத்துல வச்சு சந்திச்சு நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பாதிக்கப்பட்டவர்களை கண்ட்ரோல்ல எடுத்திருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி. அதனாலதான் செந்தில் பாலாஜியாலதான் நாளைக்கு, அதாவது 17ஆம் தேதி விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தடைபட்டிருக்கிறது. அங்க மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கல்ல தாவேகா தரப்புல, மண்டபம் கேட்டதுக்கு அந்த கரூர்ல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? அந்த திருமண மண்டபத்தை சார்ந்தவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி எங்களை போன் பண்ணி மிரட்டுறாரு. தாவேகா தரப்பு கிட்ட சொல்லியிருக்காங்க, போன் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க, மண்டபம் தராத அப்படின்னு. அவங்கள பகைச்சுக்கிட்டு நாங்க எப்படிங்க மண்டபம் தர முடியும் அப்படின்னு தாவேகா தரப்புக்கு அந்த மண்டபத்தின் உரிமையாளர்கள் சொன்னதால் இந்த தாவேகா தரப்பு அந்த நாளைக்கு 17ஆம் தேதி சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை தள்ளி வச்சிருக்கு. மீண்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. மண்டபத்துலதான் வச்சு சந்திக்கணும்னு இல்ல, எங்கெல்லாம் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு கூட நீங்க ஒரு மைதானத்தை கூட எடுத்து நீங்க மாநாடு போடுற மாதிரி கூட நீங்க யாரையும் கூப்பிடாம ஒரு மைதானத்துக்கு அத்தனை பேரையும் வர வச்சு ஒரு மேடை போட்டு அவர்களுடைய புகைப்படங்களுக்கு மலர் தூவி அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி கூட அனுப்பலாம். நீங்க மண்டபத்துலதான் பண்ணணும் கிடையாது. அப்ப செந்தில் பாலாஜி என்ன பண்றாருனாக்க, அங்க எங்கெங்கெல்லாம் தாவேகாவினர் அந்த கரூர்ல போயிட்டு எங்கெங்கெல்லாம் மண்டபம் கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் போன் பண்ணி செந்தில் பாலாஜி ஆட்கள் மிரட்டுறாங்க, மண்டபம் கொடுக்காத, பிரச்சனை ஆயிடும், பிரச்சனை வந்தா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அருண்ராஜ் இருக்கிறார் இல்லைங்களா, தாவேகாவில இப்பொழுது கட்சியில சேர்ந்தார்ல, அவரு இப்ப விஜய் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எல்லாருக்கையும் வீடியோ கால்ல பேசினார்ல, அதை அரேஞ்ச் பண்றதுக்காக கரூர்ல ஒரு பிரபல ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்கிறார்.
அந்த ஹோட்டலுக்கு ரூமை போட்ட செந்தில் பாலாஜி தரப்பு போனை போட்டு மிரட்டி இருக்கு. அவனுக்குலாம் ஏன் இங்க தங்க வச்சிருக்க, உடனடியா அவனை ரூமை காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி அருண்ராஜ் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த வேலையை செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த உயிரிழந்த 41 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்தையும் செந்தில் பாலாஜி அவருடைய கண்ட்ரோல்ல தான் இப்ப வரைக்கும் வச்சிருக்கிறாரு. கட்சிக்காரர்களை அந்த குடும்பத்தினரை கண்காணிக்க வைத்திருக்கிறார். யாருமே செந்தில் பாலாஜியோ செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களையோ தாண்டி போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து விடக் கூடாது. ஏன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட போய் சந்தித்து விடக் கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறாங்க. அந்த 41 பேரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது, அந்த 41 பேருடைய குடும்பத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது செந்தில் பாலாஜி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் போய் அவர்களை சந்தித்து விடவே கூடாது என்பதுல குறியாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பது யாருனாக்கா செந்தில் பாலாஜி. சட்டசபை முதல் நாள் கூட்டத்தொடர்ல அங்க முதல் தீர்மானம் இயற்றினாங்கல்ல கரூர்ல இறந்தவர்களுக்கு, அந்த முதல் தீர்மானம் இயற்றல ஏன் செந்தில் பாலாஜி வரல அப்படின்னாக்க, செந்தில் பாலாஜி இருந்த இடம் அங்க கரூர்ல. அங்க இருந்து கொண்டு விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் தடை செய்வதற்கான என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அத்தனை வேலையும் கரூர்ல இருந்து பார்த்தது அவர்தான். திருமண மண்டப உரிமையாளர்களை கூப்பிட்டு மிரட்டினது அவர்தான். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்த அவர்தான். வீடியோ கான்பரன்ஸ்ல விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசினார்ல, அப்போ அருண்ராஜ் ரூம் எடுத்து தங்கியிருந்த போது அந்த பிரபல ஹோட்டலுக்கு போன் போட்டு மிரட்டி அவரை ரூமை காலி பண்ண வச்சதும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்ப இவ்வளவு வேலையும் திமுக இப்பவும் பார்த்துட்டு இருக்கு. அந்த 41 பேர் இறந்ததுல திமுகவின் மீது சந்தேகத்தை பல பேர் எழுப்பியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இப்பவும் அடங்காத திமுக தன்னுடைய கோர முகத்தை இன்றைக்கு வரைக்கும் காட்டிட்டு இருக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் தாவேகாவின் மீதும். அப்ப நடிகர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் தாண்டி தானே போயாகணும். இதையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு போக வேண்டாமா? அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு. மண்டபம் கொடுக்காம மாட்டிட்டாங்க, நீங்க போகாம இருந்துருவீங்களா? இன்னொரு நாள் தள்ளி வச்சிருவீங்களா? தள்ளி தள்ளி இன்னும் எத்தனை நாள்? பொலிட்டிக்கல்ல ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் உடனடியாக இருக்கணும். அப்பதான் அது பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் லீடருக்கான அழகு. ஆனா நீங்க செத்து போய் 15-16 நாள் ஆகுது, இன்னை வரைக்கும் போய் பார்க்காம இருந்துட்டு அப்புறம் கடைசியா போய் பார்த்தீங்கன்னா என்ன புண்ணியம்? 10 பைசா புண்ணியம் இல்லையே. இன்னைக்கு அந்த தொண்டர்கள் எவ்வளவு கோபமா இருப்பாங்க. உன்னை பார்க்க உனக்காக இறந்து போனா எங்களை ஒரு ஆறுதல் சொன்னியா, எங்க நேர்ல பாத்தியாயா அப்படின்னு அவன் கோபமா இருக்க மாட்டான். இது மட்டும் இல்லாம ஜானு ஆரோக்கியசாமி ஒரு ஐடியா கொடுத்தாரு. யாருக்கு தெரியுமா? நம்ம தாவேகா விஜய்க்கு. பாதிக்கப்பட்டவர்களை நம்ம பனையூருக்கு வர வச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தோம். நீங்க அங்க போனாதானே பிரச்சனை, உங்களை தானே அங்க விட மாட்டாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்களை வரவழைச்சு பார்த்தது, அப்புறம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை வரவழைச்சு பார்த்தது, யாரையா இருந்தாலும் எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு தன்னுடைய பனையூர் பங்களாவுக்கு வர வச்சு பாக்குறது. இதே மாதிரி இந்த கரூர் சமூகத்துல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் நம்ம பனையூர் பங்களாவுக்கு வர வச்சு பார்க்கலாமே அப்படின்ற ஐடியாவை கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. விஜயே வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பல விமர்சனம் நம்ம மேல இருக்கு, தொடர்ச்சியா நம்ம மேல இந்த விமர்சனம் தான் வச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் திரும்ப இவங்களும் கூட்டு வந்தாக்க கொன்னுடுவானுங்க இவனுங்க, அவ்வளவுதான். திமுக அதுக்கு மேல பிடிச்சு அவங்க கையிலே பிடிக்க முடியாது. இதுதான் பனையூர் பங்களா பண்ணையாருன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கூர்மையான விமர்சனங்களை வைப்பான். ஏன் நாமளே அந்த விமர்சனங்களை வைப்போம். பாதிக்கப்பட்டவனுடைய வீடு தேடி போய் பார்க்க வேண்டும், அதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு. உனக்காக வந்தவன் உனக்காக செத்து போனவனுங்க. அப்ப அந்த உயிர்களுக்கு என்ன மதிப்பு? இத்தனை நாள் வரைக்கும் தலைமறைவா இருந்தாங்க, இது நாள் வரைக்கும் பேசாம இருக்கிறானுங்க தாவேகாவில். தாவேகாவாக வரிஞ்சு கட்டி யார் பேசிக்கிட்டு இருக்கா? இந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவினரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக? அவங்களுக்கு என்ன அவசியமா என்ன? திமுகவினுடைய இந்த அதிகார மமத போதை அடப்பதற்காக தான் இந்த அதிமுகவும் பாஜகவும் குரல் கொடுத்தாங்களே தவிர தாவேகாவினோட கூட்டணி வைப்பதற்காக இந்த குரல் கொடுக்கல. ஒருவேளை இவர்கள் குரல் கொடுக்காம இருந்தா தாவேகாவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். ஆனா அத்தனை பேரும் இன்றைக்கு தலைமறைவாயிட்டான். விஜய் உஷாரா இருப்பார். இனிமே இவனுங்களை நம்பி இனிமே புண்ணியம் கிடையாது, இவனுங்களை நம்மளை நடுத்தருவுல நிறுத்திடுவானுங்கன்னு சொல்லிட்டுதான் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அந்த கூட்டணி குறித்து பேசுவதற்கான மனநிலையில வந்திருக்கிறாரு. இந்த கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பு வரைக்கும் தனித்து ஆட்சி, நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், 40 சீட்டுக்காகவா நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக தாந்தோன்றித்தனமாக பேசிக் கொண்டிருந்த தாவைக்காவினர் இப்போ அடங்கி போய் உண்மையான அரசியல் என்ன, உண்மையான அரசியல் கால நிலவரம் என்ன என்பதை இப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டனர். விஜய் இப்பதான் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார். ஓ கூட்டணியா, கூட்டணி பத்தி பேசுவோம், நாம தனிச்சு நின்னா நம்மள திமுக இப்ப என்ன கதி ஆக்கணானுங்கன்றதெல்லாம் விஜய் கண்ணு முன்னாடி போகும்ல. இப்பதான் அவரு இறங்கி வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அரசியல் களம் சூடு பிடிக்கதான் போகிறது. விஜய் அவர்களுடைய இந்த கால தாமதம் என்பது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கே நல்லது கிடையாது. எவங்கிட்டையும் அனுமதி வாங்கணுன்ற அவசியமும் உங்களுக்கு கிடையாது. தெரியாம கூட நீங்க போய் உங்களால பார்த்துட்டு வர முடியும்.
அந்த லோக்கல் நிர்வாகிகள் 2 பேர்கிட்ட மட்டும் தெரிவிச்சுட்டு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமா கூட உங்களால போய் பார்க்க முடியும். அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்க ஏதாவது ஒரு பொதுவான இடத்துல ஒரு இடம் தயார் பண்ணி அங்கே கூட உங்களால போய் பேசிட முடியும். மண்டபம் தான் வேணும்னு கிடையாது. எங்க போய் பார்க்கிறோன்றது முக்கியம் இல்ல, பாதிக்கப்பட்டவர்களை போய் நீங்கள் சந்தித்தீங்களா என்பதுதான் முக்கியம். எனவே விஜய் அவர்கள் இதற்கு மேலும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக போய் பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி, அந்த செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க தாவேகாவினர் அந்த நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு போவதை மறைமுகமாக தடை செய்வது அத்தனை வேலையும் பார்ப்பது செந்தில் பாலாஜி மட்டும்தான். இந்த குற்றச்சாட்டு என்பது மறுக்க முடியாத குற்றச்சாட்டு. தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இது நல்லா தெரியும், அருண்ராஜுக்கு இதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அருண்ராஜ் இருக்கும்போது அருண்ராஜ்கிட்டே அந்த ஹோட்டல் நிர்வாகம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஆளுங்கட்சியில இருந்து மிரட்டுறாங்க செந்தில் பாலாஜி ஆட்கள், நீங்க ரூமை காலி பண்ணுங்கன்னு சொன்னது அந்த உரிமையாளர் தான். அருண்ராஜுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி எவ்வளவு நெருக்கடி அங்க கொடுக்குறாருன்னு. அப்ப முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல உட்காந்துக்கிட்டு தாவேகாவினர் இந்த பக்கம் வரக்கூடாது, நடிகர் விஜயனுடைய கால் மீண்டும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி தான். அந்த 41 குடும்பத்தையும் கண்காணிப்பதற்கு ஆட்கள் வைத்திருப்பதும் செந்தில் பாலாஜி தான். அப்ப இதையெல்லாம் மீறிதான் அரசியல் செய்தாக வேண்டும் விஜய் அவர்கள். இல்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்வே அஸ்தமானம் ஆகிவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகர் விஜய் அவர்கள் விரைவில் போய் சந்திக்கிறாரா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறாரா, அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.